ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் விக்னேஷ். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம எந்த ஒரு கம்பெனிக்கு போய் வேலை செய்ய போகிறோம், அந்த கம்பெனியில் நம்ம எந்த ப்ராஜெக்டில் இருக்கும், அந்த ப்ராஜெக்டில் அந்த சேலரி ஸ்லாப் சொல்லுவாங்களா, பே ஸ்கேல் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டில் அந்த பர்டிகுலர் டெக்னாலஜியில் நம்ம ஒர்க் பண்ணால் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்தில் எப்படி இருக்குன்றது ரொம்ப நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தா நம்ம நெட்வொர்க்கிங் சைடில் தான் கவர் பண்ண போகிறோம் ஒரு கம்பெனியை பற்றி. நீங்கள் நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக ஜாப் சர்ச் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஜாப் போர்ட்டில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி, இந்த கம்பெனியோட பேர் கண்டிப்பாக நீங்கள் கிராஸ் பண்ணி கண்டிப்பாக வந்திருப்பீங்க. அந்த கம்பெனியோட பேர் தான் CSS CORP. இது வந்து சென்னையில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா 2 லொக்கேஷனில் இருக்குது. இப்போ இந்த CSS CORP பற்றி ஒரு சிலர் வந்து நீங்கள் டேக் இன்ஜினியர் ரோல் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனியில் டிஃப்ரெண்டான நல்ல ப்ராஜெக்ட் இருக்குது, கொஞ்சம் சுமாரான ப்ராஜெக்டும் இருக்குது. வீடியோக்குள்ளே நம்ம ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கலாமா இல்லை ஸ்டார்டிங்லேயே ஓகே இது வரைக்கும் பார்த்துக்கலாமான்னு ஒரு ஐடியா வரும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, CSS CORP எங்கெல்லாம் இருக்குது, CSS CORPல என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குது, அப்புறம் எந்தெந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ சேலரி அங்கே வந்து அலாட் பண்ணுவாங்க, மினிமம் மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம். உள்ளே வந்து நிறைய டிஃப்ரெண்டான ரோல் இருக்குது. நீங்கள் எந்த ரோலுக்கு உள்ளே போக போகிறீங்க, அது உண்மையாகவே நல்ல ரோலா, இல்லை இது பண்ணதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்குமா இருக்காதா, அந்த விஷயங்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா CSS CORPல ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறாங்க, இல்லை ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஜாயின் பண்ணால் கூட மினிமம் 2 வருஷம் அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் அது வந்து உங்களுக்கு ஒரு வர்த்தாக இருக்குமா, இல்லை அது டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோமா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் உங்ககிட்ட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே நெக்ஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு CSS CORP எந்த மாதிரி ஒரு கம்பெனினா, இது வந்து தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் பேஸ் கம்பெனி. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க வந்து கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுவாங்க, வேலைக்கு ஆளுங்களை எடுப்பாங்க. இந்த பக்கம் ஒரு பெரிய பிராண்டடான ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிகிட்ட வந்து இவங்க வந்து ஒரு ஆர்டர் வச்சுருப்பாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இவங்க வந்து ஆளுங்களை ஹையர் பண்ணி அந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு அனுப்ப மாட்டாங்க. இவங்களோட லொக்கேஷன்லேயே அந்த டேக் டீமோ இல்லை நாக் டீமோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே இருந்துகிட்டே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அருபா ஸ்விட்சஸ் இல்லை வயர்லெஸ் டிவைசஸ் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களோட கேம்பஸில் இங்கே சென்னையில் அம்பத்தூர்லேயே வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட ஓன் ப்ராடக்ட் கிடையாது, பட் இவங்க வந்து ஆளுங்களை ஹையர் பண்ணுவாங்க. இந்த பக்கம் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியோட டைப்பில் இருப்பாங்க. இவங்களோட ஆர்கனைசேஷன் அந்த பில்டிங்கில் பார்த்தா அந்த பீப்புளை வந்து ஒர்க் பண்ண வைப்பாங்க. இதுதான் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் பேஸ் கம்பெனி. கொஞ்சம் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒர்க் தான் CSS CORP பண்ணுறாங்க. இவங்ககிட்ட ஆக்சுவலாக எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் கிடையாது, ஓன் ப்ராஜெக்ட் கிடையாது, பட் எல்லாமே இந்த டைப்பில் இருக்கிற விஷயங்கள் தான். இந்த CSS CORP எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். சென்னை அம்பத்தூர், அப்புறம் பெருங்கலத்தூர், அப்புறம் பெங்களூரில் இருக்குது, அப்புறம் மணிலா அங்கே இருக்குது, அப்புறம் வேறு ஏதோ பிளேஸில் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CSS CORPல என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குன்னா, பார்த்தீங்கன்னா அருபா ப்ராஜெக்ட். அருபாவில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னா சில்வர் பீக். அது வந்து என்னென்னா சில்வர் பீக் வந்து SD WAN அந்த ப்ராஜெக்ட் ஒன்று வச்சுருக்காங்க, ப்ரீமியம் ப்ராஜெக்ட். இதுக்கு நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நெட்கியர்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலோ ஆல்டோ ப்ராஜெக்ட். பெருங்குளத்தூர் அந்த லொக்கேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மோஸ்ட்டாக ஹையர் பண்ணுறது டேக் இன்ஜினியர், செக்யூரிட்டி, பாலோ ஆல்டோ செக்யூரிட்டி இன்ஜினியர் அந்த ரோலுக்காக தான் ஹையர் பண்ணுவாங்க. பெருங்குளத்தூரில் அந்த ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ZScalerனு ஒரு செக்யூரிட்டி, க்ளவுட் பேஸ்ட் செக்யூரிட்டி அந்த ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. இதுதான் அங்கே இருக்கிற மோஸ்ட் காமனான ப்ராஜெக்ட். ரோலை பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ETAS, இன்னொன்று CTAS. CTASனா என்னென்னா கஸ்டமர் சப்போர்ட், ETASனா என்டர்பிரைஸ் சப்போர்ட். என்டர்பிரைஸ்ன்றது டெக்னிக்கல் ரோல், CTASன்றது கஸ்டமர் சப்போர்ட். இது வந்து கொஞ்சம் BPO ஒரு ஜாப் மாதிரி, வாய்ஸ் ப்ராசஸ், நான் வாய்ஸ் ப்ராசஸ் இதெல்லாம் வரும். ETASன்றது அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டேக் இன்ஜினியர், டேக் ஸ்விட்சிங், டேக் வயர்லெஸ், அப்புறம் செக்யூரிட்டி இன்ஜினியர் இதெல்லாமே ETASல கவர் ஆகும். அதனால் இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தா டெக்னிக்கல் ரோல்னு சொல்லுவாங்க. ஒரு சில HR பார்த்தீங்கன்னா, ஒரு சில HR என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர், நெட்வொர்க்கிங் ரோல் தான் சொல்லுவாங்க. பட் அவங்க ஹையர் பண்ணுறது பார்த்தா CTAS, கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும். ரொம்ப ஒரு 30 to 20% மட்டும் தான் அதில் டெக்னிக்கலாக உங்களுக்கு தெரியும். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறது ப்ராசஸாக பண்ணுவீங்க. அதனால் தெரியாமல் ஒரு சிலர் போய்ட்டு இது டெக்னிக்கல் ரோல் தான், நெட்வொர்க் இன்ஜினியர் ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. அதனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். CTAS, கஸ்டமர் சப்போர்ட், இதுக்கு வந்து தயவு செய்து நீங்கள் 2 வருஷம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. வேறு ஏதாச்சும் ஒரு பெட்டரான ரோல் கிடைச்சா நீங்கள் அதுக்கு போய்க்கலாம். ஏன்னா வந்து கஸ்டமர் சப்போர்ட்டில் 2 வருஷம் வேலை செஞ்சிங்கன்னா உங்களோட கரியரில் எவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோத் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால CTASக்கு தேவையில்லாமல் போய் மாட்டிக்காதீங்க. இது ஒரு சின்ன சஜஷன் தான். இப்போ ETASன்னு சொல்லியிருந்தால அதில் என்னென்ன கேட்டகரிலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் அந்த டெக்னிக்கலாக இருக்கிற எல்லா ரோலும் கவர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்வொர்க் இன்ஜினியர் L1, L2 அப்படிலாம் போட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் செக்யூரிட்டி இன்ஜினியர்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் டேரெக்டாக பார்த்தாலே நம்மளுக்கு டெக்னிக்கல் ரோல் மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் அதில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி இன்ஜினியர்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில இடத்துல ப்ராப்பராக மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இது வந்து நெட்வொர்க் இன்ஜினியர்னு போட்டிருப்பாங்க,
டெக்னிக்கல் டேக் இன்ஜினியர் ஃபார் ஸ்விட்சிங்காக இல்லை வயர்லெஸ்ஸாக இல்லை செக்யூரிட்டி பேலோட்டோ ஜீஸ்கேலர் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் அந்த ரோல் எதுக்காக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த நௌக்கரி லிங்க்டினில் பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து ஐபி செக், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசிபி ஐபி, அப்புறம் ஐபி செக், அப்புறம் ஜிஆர்இ விபிஎன், இது ரிலேட்டடாக அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து செக்யூரிட்டி ஓரியன்ட் ஜாப். பட் அதுவே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிபி, ஓஎஸ்ஏ ரெஃபரன்ஸ் மாடல், அப்புறம் இந்த ஸ்பேனிங் ட்ரீ ப்ரோட்டோகால், இது விலேன், டிடிபி, விடிபி, இந்தமாரி ஸ்விட்சிங் டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக் இன்ஜினியருக்காக எடுக்கிறாங்க. இல்லை டேக் ப்ளஸ் வயர்லெஸ் இது ரெண்டுத்தில் எது வேணால் ஆளுங்களை ஹையர் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. உள்ளே என்னென்ன இருக்குன்னா L1 இருக்குது, L0.5ம் கொஞ்சம் லைட்டாக டெக்னிக்கலான ரோல், பட் ரொம்ப டெக்னிக்கல்னு சொல்ல முடியாது. பட் L1 கிடச்சா நீங்கள் தாராளமாக போகலாம். இப்போ டாஸ்க்கு சொல்லுங்க என்டர்பிரைஸ் சப்போர்ட், இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். உள்ளே பார்த்தா டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லி தான் ஸ்டார்டிங்கில். இப்போ அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து அருபா ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கலாம். டேக் இன்ஜினியர் ஸ்விட்சிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ரெண்டுத்துக்காகவும் எடுப்பாங்க. உள்ளே வந்து காமனாக ஆளுங்களை ஹையர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வயர்லேயும் போடுவாங்க, இல்லை வயர்லெஸ்லேயும் போடுவாங்க. இது டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷனை பொறுத்து டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் அருபா ப்ரீமியம் ப்ராஜெக்ட் என்னென்னா சில்வர் பீக்ன்றது ஒரு SD1 ப்ராஜெக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டான ஸ்கோப் உள்ள ஒரு ப்ராஜெக்ட். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, கிடைச்சா சேலரியும் அதிகமாக இருக்கும். பட் கிடைச்சா நீங்கள் லக்குன்னு தான் சொல்லலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக இந்த டேக் இன்ஜினியராக இருக்காங்களே L1 அவங்களே பார்த்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள. இல்லை சம்டைம்ஸ் வந்து வெளியே இருந்து அவங்கள ஹையர் பண்ணுவாங்க. அது எந்த டைமும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே CSS CORPல L1 வேலை செய்கிறாங்களா டேக் இன்ஜினியர், இவங்கள தான் பார்த்தீங்கன்னா இந்த HP இருக்குல்ல டைரெக்டாக ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு ஆளுங்க L2 தேவைப்படுறாங்கன்னா இங்கே இருக்கிற L1ங்கிறது தான் இன்டர்வியூ வச்சு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அதனால் இன்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளேருந்தே அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஒரு பெரிய காம்படிஷன் என்ன ஒரு 40-50 பேர் அந்த ரோலில் வேலை செய்கிறாங்கன்னா ஒரு 5 பேருக்கு தான் அந்த சான்சஸ் கிடைக்கும். மற்றவங்களாம் வெளியே போவாங்க, வெளியும் அவங்களுக்கு நல்ல சான்சஸ்லாம் இருக்கும். அதை பற்றி நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிற முக்கியமான ப்ராஜெக்ட் என்னென்னா பாலோ ஆல்டோ. இந்த பாலோ ஆல்டோ பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப செக்யூர்டான, ஒரு பாப்புலரான ஒரு ஃபயர்வால் டிவைஸ் அது. இந்த பாலோ ஆல்டோ வந்து இவங்க தான் CSS CORPல தான் ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணி அவங்க ட்ரைனிங் கொடுத்து வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரே ஒரு பிளேஸ் CSS CORP தான் நம்ம தமிழ்நாட்டில். அதனால் உங்களுக்கு பாலோ ஆல்டோவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் CSS CORPல ஓப்பனிங் போடுவாங்களே, அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஐபி செக், அப்புறம் பார்த்தீங்கன்னா GRE, VPN இந்த டெக்னாலஜிஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து பெருங்குளத்தூர் லொக்கேஷனும் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மேக்ஸிமம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது பாலோ ஆல்டோ ஃபயர்வால் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் ஆளுங்களை எடுக்கிறாங்கன்னு நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்விட்சிங்கை விட பாலோ ஆல்டோக்கு சேலரி லெவல் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுப்பாங்க. அதனால் இதையும் கொஞ்சம் நோட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீஸ்கேலர்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் அங்கே இருக்கிற லொக்கேஷனில் தான் ஆளுங்களை வேலை செய்ய வைப்பாங்க. மோஸ்ட்டாக எல்லாமே நைட் ஷிஃப்ட்டில் தான் வரும் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே. ஜீஸ்கேலரை பற்றி ஷார்ட்டாக சொல்லலாம், இது க்ளவுட் பேஸ்ட் ஃபயர்வால். இதுவும் ரொம்ப நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தான். இதில் போனாலும் உங்களுக்கு ஸ்கோப் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த நெட்கியரை வந்து ரொம்ப பெரியசுன்னு சொல்ல முடியாது, பட் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு டெக்னிக்கலான ரோலில் ஒர்க் பண்ணிங்க, ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் இதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல, அதனால் நான் அதை பற்றி நெகட்டிவாகவும் சொல்ல முடியாது, இல்லை ரொம்ப பாசிட்டிவாகவும் சொல்ல முடியாது. பட் அது வந்து ஒரு டெக்னிக்கல் ரோல், வாய்ஸ் ப்ராசஸ் அந்த BPO ஜாப் கிடையாது. இது ஒரு டெக்னிக்கல் ரோல்னு சொல்லலாம் நெட்கியரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலரி லெவல். ஃபஸ்ட்டு வந்து இந்த டேக் இன்ஜினியர்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த 2.5 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 வரைக்கும் கொடுப்பாங்க. உங்களோட ப்ரீவியஸ் சேலரி வந்து ஒரு 4 lakh இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் ஒரு 5 + 6.5 கூட நீங்கள் உங்களோட நெகோஷியேஷன் ஸ்கில்லை வச்சு நீங்கள் கேட்டு வாங்கலாம். 6.5 வரைக்கும் தான் டேக் இன்ஜினியருக்கு இங்கே மேக்ஸிமம் அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது தனியாக கிடைக்கும். அலவன்ஸ், நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ், டீம் அச்சீவ்மெண்ட் போனஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன் தான் சொல்லணும். நீங்கள் வந்து இந்த ஜீஸ்கேலர் பாலோ ஆல்டோ ப்ராஜெக்ட்டில் போகிறீங்கன்னா கொஞ்சம் சேலரி லெவல் கொஞ்சம் அதிகமாக வரும். இதே நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக போனீங்கனாலே ஒரு 6.5 இல்லை 7 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். அதே வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, நாலேஜபிளாக இருக்கீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களால் 10+ கூட உங்களால் நெகோஷியேட் பண்ணி கேட்டு வாங்க முடியும் சேலரி. அதாவது 10 LPA 10 லட்சத்துக்கு மேலே வாங்கலாம் வருஷத்துக்கு இன்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்கியரும் சேம் தான் 6.5 இல்லை லெஸ் தென் தட் அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் தான் இங்கே இருக்கிற சேலரி லெவல். எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா அப்புறம் CSS CORPல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா அக்ரிமெண்ட் 2 வருஷம் போடுவாங்க கண்டிப்பாக. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மினிமம் 2 வருஷம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஆகணும். இது வந்து ஒரு சிலருக்கு நல்லதாக அமையும். ஏன்னா ஃப்ரெஷர்ஸாக போகிறாங்கன்னா மினிமம் ஒரு 2 வருஷம் ஒரு ஸ்டேபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன் போகிறாங்க, அவங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் செட் ஆகலை, இல்லை ப்ராஜெக்ட்டில் ஏதாச்சும் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதுன்னா அவங்களால டக்குன்னு வர முடியாது. ஏன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. அப்படி பாண்டை பிரேக் பண்ணோன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் $1,000 $1,000+ ஏதோ பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்தமாரி ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது அக்ரிமெண்ட்டால். பட் ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்க இதில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, அதுவும் டெக்னிக்கல் ரோல் டாஸ்க், அதாவது டேக் இன்ஜினியர், வயர்லெஸில் இல்லை பாலோ ஆல்டோ, ஜீஸ்கேலர் இதில் சைன் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது தான். பட்
ஒரு கஸ்டமர் சப்போர்ட், அதாவது ஒரு பிபிஓ வாய்ஸ் நான் வாய்ஸில் போய்ட்டு 2 வருஷம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட். டெக்னிக்கலாக நீங்கள் சைன் பண்ணிங்க 2 வருஷம்னா ஃபைன், பட் ஒரு கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு போய்ட்டு 2 வருஷம் சைன் பண்ணாதீங்க. இந்த கம்பெனியில் வேறு எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் கஸ்டமர் சப்போர்ட் ரோலுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது தயவுசெய்து பண்ணாதீங்க. இது ஒரு சின்ன சஜஷன், அவ்வளோதான். ஃபைனலாக இந்தமாரி நான் சொன்ன டெக்னிக்கல் ஜாப் இதில் வந்து நீங்கள் 2 வருஷம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வேலை செஞ்சு முடிச்சிட்டிங்க. உள்ளே வந்து இன்டர்னலாக அருபா இல்லை இந்த சில்வர் பிக் இந்தமாரி கன்வெர்ட் ஆக முடியாமல் ஒரு சில எல்லாருக்குமே அந்த சான்சஸ் கிடையாது. மினிமம் ஒரு 4-5 ஓப்பனிங் தான் இருக்கும். இந்தமாரி உள்ளே கன்வெர்ட் ஆக முடியாதவங்க, இந்த ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அவங்களால 6.5 லேக் மேலே அவங்களால சேலரி ஏற்ற முடியாது L1 ரோலுக்கு. அதனால் பொதுவாக நம்மளே தானாக வெளியே வந்துடுவோம், இல்லை அவங்களே அனுப்பி விட்ருவாங்க. இந்தமாரி வெளியே வந்து அவங்களோட க்ரோத் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று ரொம்ப காமனான எக்ஸாம்பிள், என்னோட ஓன் பிரதர் அங்கே தான் ஒர்க் பண்ணாங்க. இப்போ வந்து VMwareனு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னோட பிரதர் பேட்சில் இருந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 20 லட்சம், 25 லட்சம், 15 லேக், 10 லேக் இந்த மாதிரி நல்ல சேலரியில் தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க, நான் பேசினது கேள்விப்பட்ட வரைக்கும். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அங்கே ஒர்க் பண்ணாங்க. இப்போ பார்த்தா ஒயர்லெஸில் ஒரு பையன் நல்ல ரோலில் இருக்கான் சிஸ்கோவில். அதுக்கப்புறம் ஜோவில் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணுறான். இந்தமாரி நல்ல ப்ராஜெக்ட் தான். அங்கே 2 வருஷம் இல்லை 1 வருஷம் வேலை செஞ்சுட்டு பாதிலையும் இல்லை அவங்க இந்த அக்ரிமெண்ட் முடிச்சுட்டு வந்தவங்கள நல்ல ரோலில் தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் டெக்னிக்கல் வைஸில் 2 வருஷம் உள்ளேருந்து வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட க்ரோத் நல்லாவே இருக்கும். ஏன்னா டெக்னிக்கல் ரோல் டேக் இன்ஜினியர்னால் லேர்னிங் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக டெக்னிக்கல் ரோலில் தைரியமாக இறங்கி வேலை செய்யலாம். பட் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு தயவு செய்து போயிடாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எந்த ப்ராஜெக்ட்டுக்கு போகிறீங்க, எந்த ரோலில் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க, இந்த விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கம்பெனியில் வேறு எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கப்புறமா தான் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணும். எடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிது, ஒரு ஆஃபர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு விதத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த விஷயங்களால தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏதாச்சும் நான் புரியாத மாதிரி சொல்லி தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். என் பேர் விக்னேஷ். பாய்.